கனடாவைச் சேர்ந்த பிரபல டிக்டாக் பிரபலமாக இருக்கின்ற ரெபேக்கா தனது உயிரை எம்ஐஏடி என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ உதவியோடு மாய்த்திருக்கிறார் என்கின்ற செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அல்சைமார் என்று சொல்லப்படுகின்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த ரெபேக்கா மருத்துவர்களின் உதவியோடு தனது உறவினர்களின் முன்னிலையில் மிக அமைதியாக தனது உயிரை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்சைமார் நோய் எப்படிப்பட்டது, அதன் தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாகவும் எம்ஏஐடி என்று சொல்லப்படுகின்ற இந்த மருத்துவ திட்டம் எப்படிப்பட்டது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விளக்கங்களை மக்களுக்கு தெரிவித்த நிலையில் அவர் தனது உயிரை விட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பல மில்லியன் கணக்கான தொடர்பாடல்களை டிக்டாக்கில் வைத்து இந்த மருத்துவம் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே வெளியிட்ட ரெபேக்கா தனது ஆயுள் காலத்தை முடித்திருக்கிறார். அத்தோடு இந்த மருத்துவம் தொடர்பாக, அதாவது எம்ஏஏடி என்பது கனடாவிலே ஒரு மிக மிக கடுமையான ஒரு திட்டமாக இருந்து வருகின்ற நிலையில் இவர் தனது விருப்பத்தின் பேரில் இவ்வாறு உயிரை மாய்த்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இவர் திட்டமிட்ட வகையில் இந்த இறப்பு என்பது இன்னும் சிறிது காலம் பின்னோக்கியதாக இருந்த போதும் அந்த நோயின் தாக்கத்தை தன்னால் தாங்க முடியாதிருப்பதாக தெரிவித்த ரெபேக்கா முன்கூட்டியே தன்னை மாய்த்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கனடாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட பலருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் தயவு செய்து எனது ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.